What a wonderful promise. God is here to give you the best of the best. How many of you believe that? Amen. Today being the day of Pentecost, I wanted to talk about the role of the Holy Spirit in our life. நிறைய பேருக்கு தேவாதி தேவனை பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம். இயேசுவானவர் பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம். அவர்கிட்ட நாம் ஜெபிப்போம். அவருடைய நாமத்தை பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார், என்ன கிரியை செய்கிறார் அப்படின்ட்டு முழுமையாக நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார், எதற்காக அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை நம்ம அறிந்திருக்கிறது ரொம்ப கம்மியானதாக இருக்குது. எதுக்கு அவர் நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாள்லேயும் இந்த ஆவியானவர் அவசியமாக இருக்கிறார், அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். The Holy Spirit is not just a feeling that we experience during worship. It is not just an emotional moment during prayer, but the Holy Spirit is the Spirit of God Himself living within us. ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ள அவர் உயிரோடு இருக்கிறார். லூக்கா 1:35 நம்ம பார்க்குறோம். We see the Holy Spirit is God's power in action. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை ஆற்றி தேற்றுகிறார், நம்மளுடைய பாவத்தை நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழ நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக தான் ஆவியானவர் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த சீஷர்கள் இயேசு பரலோகத்துக்கு செல்லும் முன்பாக ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, நீர் இல்லைன்னா நாங்கள் எங்கே போவோம் சுவாமி, நாங்கள் தனிமையாக இருப்போமே, எங்களோட பழைய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் போயிடுவோமே, நீர் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்ட்டு அவங்க கலக்கத்தோடு இயேசுவானவர்கிட்ட அவங்க சொன்னாங்க. அப்போ இயேசுவானவர் சொன்னார், I will send you a helper. I will send you a helper who will always be with you. Do not be afraid. அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது. ஆண்டவர் அவருடைய ஆவியானவரை நமக்காக அவர் அனுப்பி இருக்கிறார். எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. He will always be with you. இந்த ஆவியானவர் நமக்குள்ள as believers அவர் இல்லை அப்படின்னா Christianity just becomes a routine. We simply pray, we simply read the Bible, but there is no power in our life. The Holy Spirit gives us power. That is what we read in the Bible. Through the Holy Spirit, we get to have a relationship with God. That is what makes this relationship, this Christianity, a wonderful thing that connects us with Jesus, with the living God, to have power in our life, in our day-to-day life. And when we have the Holy Spirit, He edifies us, sanctifies us to become more like Him. And He wants us to share His character, His goodness, His love, His transforming nature to all those around us. I see that is the mission of this church. நமக்கு மட்டும் இயேசு தேவையில்லை, ஆனால் எல்லாருக்குமே இந்த இயேசு அவசியமாக இருக்கிறார். அவருடைய அன்பு அவசியமாக இருக்கிறார். That is why we go on outreach. That is why we go and share the love of Jesus with even just our friends. அதுக்கு இந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்கு மிக அவசியமாக இருக்கிறார். He works through us and He works in us. So firstly we see that the Holy Spirit is our teacher and our guide. யோவான் 14:26 நம்ம பார்க்குறோம். But the advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things and remind you of everything I have said to you. அவர் சொல்லியிருக்கிற எல்லா காரியத்தையும் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஒரு டீச்சரை நம்ம பார்க்கும்போது அவங்களோட வேலை என்ன? ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு, அவங்கள திருத்துகிறதுக்கு, அவங்கள தயார்படுத்துறதுக்கு, அவங்கள வளர வைக்கிறதுக்கு. அதுதான் ஒரு டீச்சரோட ஜாப். To correct us when we do something wrong, to teach us new things and to help us grow in our life. That is the role of a teacher. That is what the Holy Spirit does for us as well in our day-to-day lives. He teaches us how to live
how to make wise decisions, how to respond during difficult situations, how to treat people, and how to walk in the obedience of the Lord. இந்த ஆவியானவர் நமக்கு ஆவிக்குரிய காரியங்களில் மட்டும் நம்மளை வழி நடத்துகிறது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன காரியத்தில் நம்மளை வழி நடத்துகிறார். எப்படி பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அவங்க படிக்க வேண்டும், வேலை செய்கிற இடத்துல எப்படி நம்ம வேலை செய்ய வேண்டும், பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஞானத்தை கொடுத்து அவங்க பிஸ்னஸை எப்படி நடத்த வேண்டும், எம்ப்ளாயீஸை எப்படி பார்த்துக்க வேண்டும், என்ன டிசிஷன் எடுக்க வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு எப்படி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், குடும்பத்தினருக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஸ்டேட்டில் அன்பில்லாத சூழ்நிலையில் எப்படி அவங்களோட குடும்பத்தை நடத்த வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வழி நடத்துகிறார். நிறைய முறை நமக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் டெசிஷன் எடுக்கணும், மேபி ஒரு ஃபைனான்ஷியல் டெசிஷனாக இருக்கலாம், ஒரு மேரேஜ் அட்வைஸாக இருக்கலாம், இல்லைனா வேலை மாறும் போது, வேலையை இழக்கும் போது, வீடு மூவ் பண்ணும் போது, குடும்பத்தில் இருக்கிற காரியங்களில் இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ் எடுக்கணுன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம கவுன்சிலை சீக் பண்ணுறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது, நீங்கள் எப்படி இந்த சிச்சுவேஷனை அட்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட அவங்களோட ஒப்பீனியன்ஸை கேட்குறோம். ஆனால் எத்தனை முறை நம்ம ஆவியானவர்கிட்ட நீர் என்ன நான் செய்யணும் என்று வைத்திருக்கிறீர் என்று நம்ம கேட்டிருக்கிறோம். உங்களுடைய சித்தம் என்ன, என்னோடய வாழ்க்கை குறித்த சித்தம் என்ன சுவாமி அப்படின்ட்டு எத்தனை முறை நம்ம கேட்டிருக்கிறோம். The Holy Spirit knows the future that we cannot see. He sees all the dangers that we cannot recognize. He understands what is best for our life. He knows what is best. அவரால் தான் சிறந்ததை எல்லாவற்றையும் தர முடியும். நம்ம அந்த நேரத்துக்கு இது போதும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இந்த சூழ்நிலை எனக்கு ஃபிக்ஸ் ஆனால் போதும், எனக்கு இந்த வீடு கிடச்சிருச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த வேலை கிடச்சிருச்சுன்னா நான் செக்யூராக இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம அந்த நேரத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தான் நம்ம ஆண்டர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். ஆனால் what God has is much greater than what we can even imagine. Even in my life, I thought after finishing school, this is what I want for my life. I thought about a path that will solve all of my confusion. But the path that God led me was not straight, but it went up and down, left and right. But it got me to the place where He wanted me to be. And it was much more than what I could even imagine. And I thank God for that. All the ups and downs, all the அந்த கரடு முரடான பாதையில் ஆண்டவர் என்ன நல்ல வேளை வழி நடத்தினார். அதனால தான் என்னால் இன்றைக்கு தைரியமாக நிற்க முடியுது. எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்னை பார்த்து பாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஆண்டவரை மட்டும் நம்புறதுக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க செய்தார். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ லெசன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் என்னை கெயின் பண்ண வச்சுருக்கிறார். இப்போது அதெல்லாம் நான் பாஸ் பண்ணதுனால தான் எனக்கு இன்றைக்கு ஒரு தைரியம் கிடச்சிருக்குது. இன்றைக்கு என்ன ஒரு நல்ல பிளேஸில் மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். If everything worked out in my favor from the beginning, I wouldn't have learned anything. But I learned to trust my teacher and he taught me what to do. அதே போல தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் வழி நடத்தி கொண்டு வருவார். இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கை கரடு முரடான பாதையில் தான் நான் போயிட்டுருக்கிறேன், எல்லாம் டவுனில் தான் போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். பட் த லார்ட் இஸ் யுவர் டீச்சர் and he will instruct you in the way you should go. He keeps his loving eye upon you and he will counsel you and he will take you to the right place. He will direct your steps and he will guide your path. So you do not be afraid, but only trust in the Holy Spirit. He knows what's best for my life, and always take it as a lesson, and he will always bring you out of your situation. That is the promise that God gives you. Being a teacher, he taught Bezalel as he filled him with the Holy Spirit to create. Today maybe you are starting a new business, you are starting a new project, and God is pushing you to create something.
God will use you like Bezalel. As we see in Exodus 31, 1-5, God chooses a man named Bezalel to build the tabernacle. But before God speaks about his skill, his talent, his craftsmanship, he says, I have filled him with the Spirit of God, with wisdom, understanding, knowledge, and all kinds of skills. நமக்கு நம்மளுடைய தாளந்துக்கு முன்பாக ஆண்டவர் அவருடைய ஆவியானவரை நமக்குள்ளே வைக்கிறார். அப்போ தான் நம்மளுடைய தாளந்துகள், நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் மற்றவர்களோட அதிகமாக காணப்படும். It will set you apart when you're filled with the Holy Spirit, because the wisdom of God is unique, not like man's wisdom, not like man's thoughts, but it is far greater. So God fills you with his wisdom, his understanding, and his knowledge, and also all kinds of skills that you need in this world. We see that Bezalel was working, and he was gifted to work with gold, silver, wood, and artistic designs. But even with all this talent, he still needed the Spirit of God. He still needed God. All wisdom and creativity comes from God. Equipped him and made him to create such beautiful things that set him apart in this world. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை எல்லா தாழ்ந்துகளையும் கொடுத்து, அவருடைய ஆவியானவரை கொடுத்து, உங்களுடைய பியர்ஸின் மத்தியில் அவர் உங்களை செப்பரேட் பண்ணி யுனீக்காக நிற்க வைப்பார். உங்கள் பியர்ஸின் மத்தியில் யுனீக்காக நிற்க வைப்பார். தானியலை அப்படி தான் ஆண்டவர் வைத்திருந்தார். அவருடைய ஆவியானவரால் நிறைத்து, because he was a godly man, he was found to be 10 times wiser than all the wise men. We know that when kings appoint people for his council, they are the best in the land, best in the region. அவர்கள் எல்லார் விடம் அவங்க சிறந்தவர்களாக இருப்பாங்க. But he was found to be 10 times wiser. God will do that for you as well. In your workplace, in your industry, in your field, you will be found 10 times better than everybody, because you are filled with the Spirit of God. The Spirit of God who will teach you and who will guide you. Today you may say, I am not capable, I am a failure, I am not good enough. But he wants to fill you with his Holy Spirit this morning. And he will make you 10 times better than all the people in your field. And he will lift you up for his glory, not for your fame, not for your honor, not for your sake, but for the sake of God, the living God who's living in you. Amen.